Hello guys, welcome back to Jack Cybersecurity. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? It's been long time posting a video in this channel. ஸோ ரொம்ப 6 monthஸாக ரொம்ப ரொம்ப பேட் ஜாப் சர்ச்சிங் ஃபேஸ். நம்மளோட சேனலுக்கு ஸ்ட்ரைக்ஸ், மானிட்டைசேஷன் போயிடுச்சு, சேனல் மானிட்டைசேஷன் இல்லை, இது மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அதனால தான் ஒரு சின்ன பிரேக். ஓகே, ஸோ இனிமேல் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போஸ்ட் பண்ணி I'll just educate you guys. ஓகே, ஸோ நிறைய மெம்பர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. கண்டென்ட்ஸ் போடவே பயமாக இருக்கு. நான் 2 ஸ்ட்ரைக், இன்னொரு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா சேனல் ஃபுல்லாக போயிடும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் ஒரு கண்டென்ட்டும் பார்த்து போடுற ஒரு சுச்சுவேஷன் இப்போ. ஓகே கைஸ், ஸோ திங்ஸ் apart, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரெஷ். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் டு கீப் இன் மைண்ட் பிஃபோர் அப்ளைங் மாஸ்டர்ஸ் இன் சைபர் செக்யூரிட்டி இன் யூகே. ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் வீடியோ, நான் வந்துட்டு எந்த ஒரு ப்ரமோஷனும் பண்ணல. லைக் நான் எந்த ஒரு காலேஜுக்கும் ப்ரமோஷன் பண்ணல, எந்த ஒரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் ப்ரமோஷன் பண்ணல, எந்த ஒரு கன்சல்டன்சிக்கும் நான் ப்ரமோஷன் பண்ணல. இட்ஸ் ஃபுல்லி மை எக்ஸ்பீரியன்ஸ். ஐம் கோயிங் டு டாக் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் வீடியோ. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ மாஸ்டர்ஸ் வந்துட்டு யூகேல பண்ண போகிறீங்க, அதுவும் எஸ்பெஷலி சைபர் செக்யூரிட்டிக்குன்னு பண்ண போகிறீங்கன்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. ஸோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் ஒரு ட்ராப்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் வீடியோ பாருங்கள் கைஸ். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு யாராச்சும் இப்போ மாஸ்டர்ஸ் பண்ண போகிறாங்க யூகேல, எஸ்பெஷலி இன் சைபர் செக்யூரிட்டி பண்ண போகிறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரம் டாப் டு பாட்டம் என்னென்னலாம் பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ண போகிறேன் கைஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃப்ரெஷர்ஸ் டோன்ட் கம் டு யூகே. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் பாயிண்ட். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஃப்ராங்காக தான் நான் பேச போகிறேன். ஐம் கோயிங் டு பி ஓப்பன். ஸோ ஃப்ரெஷர்ஸ்னால் வந்துட்டு இப்போ பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு யூகேக்கு வந்துட்டு மாஸ்டர்ஸ் பண்ண போகிறீங்க, எஸ்பெஷலி இன் சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா, ப்ளீஸ் டோன்ட் கம் டு யூகே. ஏன்னா ஜாப் மார்க்கெட் இன் யூகே இஸ் வெரி வெரி டவுன், வெரி வெரி வேர்ஸ்ட். ஒரு சிம்பிளாக ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசங்க திண்டாடுறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு 2021 ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், 20 ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் யூகே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக்கு. ஸோ மெனி இன்டேக்ஸ். ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன்ஸ் பீப்புள் தான், லைக் இந்தியன்ஸ், பாகிஸ்தான்ஸ், ஸோ ஆப்கானிஸ்தான் பீப்புள். ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு இந்தியாவில் இருக்க ஃபீல் தான் அங்கே இருக்கும். ஏன்னா டூ மச் க்ரௌட் இன்டு யூகே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ஜாப் இல்லை, யூகே மார்க்கெட் ஸோ டவுன். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் டோன்ட் கம் டு யூகே. ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் போனேன். ஸோ நான் பேச்சுலர்ஸ் இங்கே முடிச்ச அந்த வருஷமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அது ஒரு ட்ராபேக் எனக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னோட இப்போ ஜாப் என்னால் கரெக்ட் பண்ண முடியல. ஸோ இது ஒரு ட்ராபேக் தான் எனக்கு. ஸோ நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இப்போ பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கீங்கன்னா ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் அண்ட் ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணுங்கள். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். நீங்கள் கிராஜுவேட் ஆகி வெளியே வரும்போது யூ கேன் ஈஸிலி கிராக் அ ஜாப். ஸோ இதனால தான். ஸோ பட் இன்னொரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் அப்ளை பண்ணலாம், பட் ஒன்லி இஃப் யூ காட் அன் வெரி வெரி குட் ப்ரொஃபைல். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக வந்துட்டு என்கிட்ட ஒருத்தவங்க வந்துட்டு ப்ரோ நான் பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கேன், நான் மாஸ்டர்ஸ் பண்ண போகிறேன்னா, நான் அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தான் கேட்பேன். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா வராதிங்க அப்படின்னு அந்த டைமில் அப்போவே அந்த கான்வர்சேஷன் நான் முடிச்சிடுவேன். வராதிங்க ப்ரோ, வேஸ்ட்டு தான் அப்படின்றத நான் முடிச்சிடுவேன். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் முத்து அப்படின்ட்டு ஒருத்தவங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் இஸ் அ டாப் ரிசர்ச்சர், சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர். அவங்களெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ப்ரோ நான் வரலாமா அப்படின்னு. நான் அவங்களுக்குலாம் வந்துட்டு நான் ஸ்ட்ராங்காக வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வரலாம், ஏன்னா யூ காட் அ வெரி குட் ப்ரொஃபைல். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஸ்பான்சர்ஷிப் ஜாப் வந்துட்டு நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிக்கும் போதே வந்துட்டு உங்களுக்கு கால் வரும் அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ அதனால தான். ஸோ இஃப் யூ காட் அ வெரி குட் ப்ரொஃபைல் கம். If you don't have any experience, if you don't have very good profile, please don't come to UK. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் பாயிண்ட் இந்த வீடியோவில். ஸோ ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு என்கிட்ட காமனாக கேட்குறது ஃபீஸ் இன் யூகே. ஓகே, இதை நான் லைவாக உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், இட்ஸ் ஃபுல்லி பேஸ்ட் ஆன் யோர் லொகேஷன்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் லண்டன், அப்புறம் யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்ட், மான்செஸ்டர், கிரான்ஃபீல்ட், கார்டிஃப், இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 22,000 to 26,000 பவுண்ட்ஸ் வரும். அதாவது இந்தியன் மணிக்கு பர் இயருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 22 to 26 lakhs கிட்ட வரும். ஓகேவா? பட் அதர் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12 to 18 lakhsக்குள்ளே முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ப்ரூஃபோட காட்டுறேனே. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதான் மான்செஸ்டர் யூனிவர்சிட்டி.
ஸோ எம்எஸ்சி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா £36,000 பெர் இயர். இது வந்துட்டு அதிகம். ஸோ நான் ஒரு 2 இயர்ஸ் நான் 1 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலி 26 இருந்ததுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஏத்திட்டாங்க. £36,000 பெர் இயர்னா 36 லேக்ஸ். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய யூனிவர்சிட்டீஸ், டாப் ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டீஸ், மான்செஸ்டர், யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர், யூனிவர்சிட்டி ஆஃப் பர்மிங்ஹம், கேம்பிரிட்ஜ், ஆக்ஸ்ஃபோர்ட்லாம் எக்ஸ்பெக்ஷனல் கேஸ். அதெல்லாம் வந்துட்டு ஹை எண்ட், அதாவது ரிச் கிட்ஸ் மட்டும் தான் அதெல்லாம் அங்கே படிக்க முடியும். ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் மெயின் லண்டன்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ இருக்கும். 23 மேலே தான் இருக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இப்போ நான் படித்த யூனிவர்சிட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டஃபர்ட்ஷைர் யூனிவர்சிட்டி. ஸோ நான் படித்த இது பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து ஒரு வில்லேஜ் சைடில் இருக்குது. ஓகேவா? யூகேல வந்துட்டு ஒரு வில்லேஜ் தான் இந்த ஒரு ஸ்டஃபர்ட்ஷைர். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மி. அந்த யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கம்மி, காஸ்ட் ஆஃப் லிவிங் அந்த ஏரியாவில் கம்மி. ஸோ ஸ்டோக்-ஆன்-ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தேன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி எம்எஸ்சி. ஸோ ஃபுல் டைமில் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், 16,750 பர் கோர்ஸ். ஓகேவா? இது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். 16,750னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 17 லேக்ஸ் பர் இயர். ஸோ இது வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி. இப்போ நான் படித்த கோர்ஸ் காட்டுறேன். நான் வந்துட்டு இந்த கோர்ஸ் தான் படித்தேன். ஸ்டஃபர்ட்ஷைரில் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் எம்எஸ்சி ஸ்டோக்-ஆன்-ட்ரெண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் படிக்கும் போது 15 இருந்தது. பட் ஸ்காலர்ஷிப்பில் மை ஃபீஸ் வாஸ் அரவுண்ட் 13 லேக்ஸ், அதாவது £13,000. ஓகேவா? பட் இப்போ வந்துட்டு 16,750 மாற்றிட்டாங்க. ஸோ மேபி ஒரு ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு 15 போல் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது இப்போ. ஓகேவா? ஸோ நான் படித்ததெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13,000 தான் £13,000 தான் என்னோட ஃபீஸ். ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி நான் பார்த்ததுலே என்னோட காலேஜ் ஃபீஸ் தான் ரொம்ப ரொம்ப கம்மி, நான் சொல்ல போனால். ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. அது நான் நெக்ஸ்ட்டு நான் என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஸோ அதுதான் இந்த ஃபீஸ் வந்துட்டு பேஸ்ட் ஆன் யுவர் யூனிவர்சிட்டிஸ் இட் வில் ஜஸ்ட் வேரி. ஓகேவா கைஸ்? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் கைஸ். ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் லொக்கேஷன்ஸ். நீங்கள் லண்டன், மெயின் லண்டன், Zone 1, Zone 2லாம் நீங்கள் லைக் நீங்கள் உங்களோட ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா £900 மேலே தான். எல்லாமே 850 to £900 தான் இருக்கும். அதாவது பர் மந்த்துக்கு யூ ஷுட் பே அரௌண்ட் லைக் 85,000 to 90,000 வெறும் ரூமுக்கு. இது நான் சொல்கிறது மெயின் லண்டனில். ஓகேவா? பட் பேஸ்ட் ஆன் யுவர் லொக்கேஷன் யுவர் காஸ்ட் ஆஃப் லிவிங் சேஞ்சஸ். பட் ஜென்ரலாக வந்துட்டு நீங்கள் இப்போ மாஸ்டர்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 10 லேக்ஸ் வந்துட்டு செப்பரேட்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஃபார் யுவர் அக்காமடேஷன் ஃபார் 1 இயர். ஓகேவா? இது வந்துட்டு பேசிக் க்ரைட்டீரியா இது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துட்டு எவ்வளோ ஆகும் பர் மந்த்துக்கு வந்துட்டு ரூமுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் மெயின் ஏரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் பர்மிங்ஹம், மான்செஸ்டர், ஸோ இங்கே கார்டிஃப், அதே மாதிரி ஹல், அதே லைக் ஷெஃபீல்டு, இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 550 to ஒரு 600 £700. 550ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான ஒரு ரூம் கிடைக்கும். பேசிக்னா உங்களோட கிச்சன் ஷேர் பண்ணுவீங்க, லிவிங் ரூம் ஷேர் பண்ணுவீங்க, உங்களோட பாத்ரூம் ஷேர் பண்ணுவீங்க வித் 5 அதர் பீப்புள்ஸ். உங்களுக்கு ஒரு சின்ன இண்டிவிஜுவல் ரூம் இருக்கும். அதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா £550. இப்போ என்னோட ரூம் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா £400 பெர் மந்த். நான் சொல்லியிருக்கேன் ஸ்டோக்-ஆன்-ட்ரெண்ட்டில் வந்துட்டு நான் வந்துட்டு சூஸ் பண்ண யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டஃபர்ட்ஷைர். மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மி, எஜுகேஷன் வாஸ் so good over there. ஓகேவா? கம்பேர்ட் டு அதர் யூனிவர்சிட்டிஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அங்கே கம்மி. ஓகேவா? உங்கள் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, உங்களோட மந்த்லி அக்காமடேஷனாக இருந்தாலும் சரி, இட் வாஸ் அரௌண்ட் லைக் £400 ஃபார் மீ. ஸோ இது த்ரூவாக வந்துட்டு யூ கேன் சேவ் மணி ஓவர் தேர். அதே மாதிரி வந்துட்டு இஃப் யூ ஹையர் அ ஹவுஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் 1 இயர், அதாவது ஒரு லீஸ்க்கு வந்துட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு 6 to 8 மெம்பர்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட காஸ்ட் வந்துட்டு இன்னும் ரொம்ப கம்மியாகும். ஓகேவா? பர் இயர்க்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணிடுவீங்க. பட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அது உங்களுக்கு. ஸோ இதுதான் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் என்கிட்ட எப்பயுமே வரும், ஷால் ஐ டேக் லோன் அப்படின்றது. லெட் மீ பி ஜஸ்ட் ஃப்ராங்க் வித் யூ. உங்களோட பேரண்ட்ஸ் ஆர்எல்ஸ் உங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்துருங்க. டோன்ட் திங்க் ஆஃப் எனி திங். படிக்கணும் அப்படின்ட்டு வந்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷருக்காக யூ கேன் ஜஸ்ட் கம் இன் டு யூகே, ஹாவ் அ குட் டைம், ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். ஓகேவா? ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் போயிடலாம். பட் இல்லை ப்ரோ, எனக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எங்கள் வீட்டில் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கணும். ஓகேவா? ஸோ என்னோட ஒப்பீனியனில் நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா லைக்
உங்களோட ஃபீஸ் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லைக் லோன் எடுத்துக்கோங்க. லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் மனி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபீஸ் வந்துட்டு ஒரு 13 லேக்ஸ் வருதுன்னா, 13 லேக்ஸ் வந்து லோன்ல போட்டுக்கோங்க. ஃபீஸ் வந்து லைக் அக்காமடேஷன் 10 லேக்ஸ் வந்துட்டு உங்களோட ஓன் மனி உங்க கை காசு எடுத்து பேங்க்ல வந்துட்டு நீங்க ப்ரூஃப் காட்டுற மாரி வச்சுக்கணும். இது வந்துட்டு என்னோட ஒப்பீனியன். ஏன்னா வந்துட்டு நீங்க ஃபர்தரா நீங்க லோன் அடைக்கும்போது ரொம்ப இருக்காது உங்களுக்கு. லோன் அடைக்கிறது அப்படின்றபோது, நீங்க யுகேல 2 வருஷம் வொர்க் பண்ணீங்கன்னா, அந்த லோன ஈஸியா அடைச்சிரலாம் நீங்க. ஓகேவா? அம் அதே மாரி வந்துட்டு, இஃப் யூ ஹேவ் அ வெரி குட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, டோன்ட் அப்ளை ஃபார் எனி லோன். உங்க வீட்ல நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு, இல்ல என்கிட்டயே நல்ல காசு இருக்கு அப்படின்னா, தயவு செஞ்சு லோன் அப்ளை பண்ணாதீங்க. அப்படி லைக் ஒரு 13 பிளஸ் ஒரு 10னா ஒரு 23. ஆம், ஸோ இதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு 23 லேக்ஸ் வந்துட்டு உங்க கை காசு போட்டு நீங்க முடிச்சுட்டு வந்துருங்க. இட் இஸ் வெரி வெரி பெஸ்ட். ஓகேவா? நீங்க ஏன்னா வந்துட்டு ஒரு சின்ன வயசுலயே இப்ப வந்துட்டு நீங்க லோனு உங்க தலையில வந்துட்டு விழுந்துருச்சுன்னா, ஒரு ட்ராப் தான் கைஸ் அதெல்லாம். ஓகேவா? நான் என்ன ட்ராப் அப்படின்றத நான் சொல்றேன். பட் டோன்ட் டேக் லோன் ஃபார் போத் காலேஜ் அண்ட் ஃபீஸ் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ். உங்க ஃபீஸ்க்குமே லோன் எடுத்துட்டு உங்களோட அக்காமடேஷனுக்கும் வந்துட்டு லோன் எடுத்தீங்கன்னா மொத்தமாக 25 லேக்ஸ் கிட்ட வரும். 25 லேக்ஸ் கிட்ட வந்துச்சுன்னா நீங்க யூகே வெளியே லைக் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் அ ஸ்பான்சர்ஷிப் ஜாப் ஆர் இஃப் யூர் நாட் கெட்டிங் அ ஃபுல் டைம் ஜாப்னா இட்ஸ் வெரி வெரி ஹார்ட். ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ யூ வில் ஃபால் இன் டு அ ட்ராப். அது இப்போ யூகே இட்ஸ் ஃபைன். இப்போ யூஎஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேஸ் டேக்கன் லைக் அரௌண்ட் லைக் 50 லேக்ஸ் கிட்ட லோன் எடுத்திருக்காங்க ஃபார் 1.5 to 2 years. இப்போ அவனுக்கு ஜாப் இல்லை. ஸோ திங்க் ஆஃப் எம் ஒரு இஸ் அரௌண்ட் லைக் 23 now. ஓகேவா? ஸோ அவனுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23 தான் ஆகுது. அவனுக்கு இப்போ 50 லேக்ஸ் லோன் அவன் தலையில் இருக்குது ஸ்டூடெண்ட்டாக. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். இஃப் யூ ஆர் ஹேவிங் எ வெரி குட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கோ ஃபார் இட். ஆர் எல்ஸ் இந்த மாதிரி செப்பரேட்டாக லோன் எடுத்து ஒரு பார்ட் ஆஃப் உங்களோட ஜேர்னி மட்டும் லோன் எடுத்துட்டு மற்றதெல்லாம் உங்கள் ஓன் காஸ்ட் உங்களோட ஓன் மணி போட்டுக்கோங்க. இதுதான் என்னோட ஒப்பீனியன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் இன் யூகே. இது என்கிட்ட கேட்கறது தான் நிறைய பேர். ப்ரோ பார்ட் டைம் எப்படி இருக்கு? என்ன பண்ணலாம்? என்ன ஒர்க்? அப்படின்றது கேட்பாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட். நான் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் அவ்வளோ இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பார்ட் டைம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் யூ கேன் கிராக் இட். பார்ட் டைம் அப்படின்றது கேஷ் இன் ஹேண்டில் கூட நீங்கள் ஈஸியாக உள்ளே போயிடலாம். லைக் என்ஐ கூட நீங்கள் என்ஐ த்ரூவா கூட நீங்கள் உள்ளே போயிடலாம். ஓகேவா? பட் யூ ஜஸ்ட் நீட் டு கிவ் அ புஷ் ஓவர் அண்ட் ட்ரை. அவ்வளோதான். அதே மாதிரி வந்துட்டு பார்ட் டைம் அப்படின்றப்போ யூ கான்ட் ஒர்க் இன் லைக் எனி ஐடி ஜாப்ஸ். ஓகேவா கைஸ்? ஸோ ஐடியில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இப்போ பார்ட் டைமில் வந்துட்டு ஜூனியர் டெவலப்பர் இல்லைனா ஒரு டெஸ்டர் இந்த மாதிரி ஐடி ரோல்ஸ்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நார்மல் ரோல்ஸ் வந்துட்டு எல்லாருமே பண்ணுற மாதிரி கேர் ஹோம், அமேசான் வேர் ஹவுஸில், சூப்பர் மார்க்கெட்ஸில், கால் சென்டரில், ஸ்டூவர்ட் இப்போ நான் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டூவர்ட் செக்யூரிட்டி. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் என்ன ஜாப்னா ஃபுட்பால் மேட்ச் நடக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி நான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? நான் லைஃப் பாருங்களேன். நான் நினச்ச ஒர்க் வந்துட்டு பார்க்க வேண்டிய ஒர்க் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி. ஆனால் நான் பார்த்த ஒர்க் வந்துட்டு செக்யூரிட்டி கார்டு. இப்படி தான் இருக்குது அங்கே. இதுதான் உண்மை. ஓகேவா? ஸோ அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் மை பேசிக் பே வாஸ் அரௌண்ட் லைக் 1150 ஐ கெஸ். 1150 or 1166. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 3 ஷிஃப்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரத்துக்கு. 20 hours யூ கேன் ஒர்க் இன் யூகே. நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது பார்ட் டைமில் 20 hours யூ கேன் ஒர்க். ஸோ ஆவரேஜாக வந்துட்டு உங்களுக்கு 850 pounds வந்துட்டு கண்டிப்பாக வந்துடும் உங்கள் கையில். நீங்கள் 20 hours ஒர்க் பண்ணிங்கன்னா. அதே இது நைட் ஷிஃப்ட்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பே வந்துட்டு அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 1000 to 1100 வரைக்கும் உங்களுக்கு பே பண்ணுவாங்க. பட் பேசிக்காக 20 hours ஒர்க் பண்ணாலே யூ வில் கெட் அரௌண்ட் லைக் 850 pounds. ஓகேவா? ஸோ இதை வச்சு தான் நீங்கள் மேனேஜ் பண்ணணும். இதில் வந்துட்டு 400 நம்மளுக்கு ரெண்ட்டுக்கே போயிடும். அதே மாதிரி வந்துட்டு லைக் வாட் இஸ் தட் உங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் குக் பண்ணுறதுக்கு இந்த கிராசரிஸ்லாம் ஒரு 100 to 150 pounds. ஸோ உங்கள் கையில் வந்துட்டு ஒரு ஓவராலாக எவ்வளோ நிற்கும்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 150 to 200 pounds. ஸோ அதுவும் வந்துட்டு நீங்கள் எங்கேயும் வெளியே போகாமல் சேவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த உங்கள் கையில் அந்த காசு நிற்கும். அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி ஹார்ட். ஓகேவா? ஸோ இது ஒன்று பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ட் டைமில் சேவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பட் அந்த பார்ட் டைமில் சேவ் பண்ணுற மணியை ஒரு டேர்ம் ஃபீஸ் வந்துட்டு உங்களால் அங்கே கட்ட முடியும். ஓகேவா? பட் அதுக்குமே நீங்கள் ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி உங்களால் ஒரு 200 poundsனா ஒரு 20,000 சேவ் பண்ண முடியுதுன்னா உங்களோட பார்ட் டைமில். ஸோ அதை நீங்கள் வெளியே எங்கேயும் வந்துட்டு ஒரு ட்ரிப்புக்கோ ஒரு ட்ரிப்லாம் நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா மினிமம் 50 to 100 pounds ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ட்ரிப்லாம் போனீங்கன்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணின்னு சொல்ல முடியாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஸ்டில் உங்களால் சேவ் பண்ண முடியாது. அதுதான் ஒரு கான்செப்ட். வேறு ஒன்றும் இல்லை.
ஸோ பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் உள்ள யூகேக்கு போகிறதுக்கு பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎல்ஸ் நீங்கள் முடிக்கணும். ஓகேவா? ஸோ ஐஎல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீடிங்கில் வந்துட்டு 6.5, ரைட்டிங்கில் 6.5, லிசனிங்கில் 6.5 அண்ட் ஸ்பீக்கிங்கில் 6.5 இருக்கணும். ஓவராலாக வந்துட்டு உங்களுக்கு 7 வந்துட்டு பேண்ட் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இது பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஐஎல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்துட்டு இதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்துட்டு 20,000 நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட். அதே மாதிரி வந்துட்டு வீசா என்கிட்ட எப்படி அப்படின்றத கேட்பாங்க. ஓகேவா? ஸோ வீசா வந்துட்டு 1 இயர் வந்துட்டு நீங்கள் படிப்பீங்க. ஸோ 1+2 1 இயர் படிப்பீங்க. 2 இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் வீசா இருக்கும். ஸோ அந்த 2 இயர்ஸ் வீசாவில் தான் வந்துட்டு நீங்கள் கிராஜுவேட் ரவுட் வீசா அப்படின்வாங்க. ஸோ இதில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. இல்லை நான் அந்த கிராஜுவேட் ரவுட் வீசாலேயே வந்துட்டு நீங்கள் பார்ட் டைம் அதாவது ஸ்பான்சர்ஷிப் ஜாப்ஸ் நீங்கள் கிடச்சிருச்சுன்னா உங்களை வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் கூட உங்களை ஸ்பான்சர் பண்ணுவாங்க அந்த ஆர்கனைசேஷன்ஸு. ஸோ அப்படிலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் அ பிஆர். ஓகேவா? ஸோ 1+2 இதுதான் வீசா கான்செப்ட். ஸோ இது பார்த்துக்கோங்க. த சைபர் செக்யூரிட்டி ஃபுல் டைம் ட்ராப் இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். வீடியோலேயே நான் வந்துட்டு இந்த ஒரு ட்ராப்பில் தான் இப்போ மாட்டியிருக்கிறேன். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு இப்போ நம்ம காலேஜில் வந்துட்டு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிங்கன்னா வெளியே தான் வந்து ஜாப் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சைபர் செக்யூரிட்டிக்கு ஜாப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது யூகேல. பட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் கிராக் பண்ணுறது அப்படின்றது ஒரு ட்ராப், ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னுவே நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ வெளியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா த்ரூ லிங்க்டின் ரெஃபரல்ஸ், அதுக்கடுத்து உங்களோட கனெக்ஷன்ஸ், உங்களோட நெட்ஒர்க், இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் உள்ளே போக முடியும். ஓகேவா? உங்களுக்கு சென்டிபி தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒன்று பார்த்துருப்பீங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் அழுதுருப்பாங்க லைக் எனக்கு ஜாபே இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடன் கார்டன் ஜாப்ல விதின் லிங்க்டின் ஆர் எனிதிங். அவங்க வந்துட்டு ஒரு ரெஃபரல் த்ரூவாக தான் உள்ளே போனாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பில்ட் கனெக்ஷன்ஸ் அண்ட் பில்ட் நெட்ஒர்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா த மெயின் ரீசன் ஃபார் ரிஜெக்ஷன் இஸ் எஸ்சி அண்ட் டிவி கிளியரன்ஸ். இந்த வீடியோக்கான பர்பஸே இந்த ஒரு பாயிண்ட் தான். ஸோ சைபர் செக்யூரிட்டின்ட்டு உள்ளே வரவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் நான் வேணான்னுவேன். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த எஸ்சி அண்ட் டிவி கிளியரன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்ட்குள்ளே வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்துட்டு வரும்போது they can't get into a job or they can't crack a job. ஓகேவா? ஸோ இந்த எஸ்சி அண்ட் டிவி கிளியரன்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அப்படின்வாங்க. ஓகேவா? ஸோ சின்ஸ் சைபர் செக்யூரிட்டி வந்துட்டு அவங்களோட இப்போ யூகேவோட டேட்டா அப்படின்றப்போ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த கிரிமினல் ரெக்கார்ட் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 5 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் யூகேயில் ப்ரூஃப் இருக்க மாதிரி காட்டணும். பட் ஆஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இப்போ தான் நீங்கள் 1 இயர் தான் முடிச்சிருப்பீங்க. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அந்த க்ரைட்டீரியாவே உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். என்னோட இது நான் காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோட லிங்க்டின். ஓகேவா? ஸோ நான் அப்ளை பண்ண ஜாப்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 1038 ஜாப்ஸ் ரைட் ஃப்ரம் லாஸ்ட் ஜனவரி டு ஜூலை ஆகுது இப்போ. ஓகே. ஸோ லாஸ்ட் ஜனவரியில் எனக்கு இது கிடச்சிது, என்னோட வீசா கிடச்சிது, கிராஜுவேட் ரவுட் வீசா. ஸோ அப்போத்துலேருந்து நான் 1038 ஜாப்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 1038 ஜாப்ஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வெறும் ரிப்ளை மெயில், அதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்ற ஒரு ரிப்ளை மெயில்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, வெறும் ரிப்ளை மெயில் வந்தது மட்டும் பார்த்தீங்கன்னா 350 மெயில்ஸ். ஓகேவா? ஸோ அந்த 350 மெயில்ஸ் வந்துட்டு செகண்ட் ரவுண்டுக்கு நான் செலக்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 16 அப்ளிகேஷன் வந்து எனக்கு செலக்ட் ஆச்சு. அதாவது நான் 16 இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். ஓகேவா? இந்த 16 இன்டர்வியூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட் லைக் 10 இன்டர்வியூஸ் கிட்ட, ஆல்மோஸ்ட் லைக் 10 இன்டர்வியூஸ் கிட்ட they asked this SC or DV clearance. ஸோ இது ஒன்று கேட்டாங்க. ஸோ அது எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவே என்னால் அட்டைன் பண்ண முடியாது. ஏன்னா நான் யூகே வந்து 1 இயர் தான், 1.5 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ ஐ கான்ட் அட்டைன் தட் க்ரைட்டீரியா. ஸோ ஐம் நாட் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் தட் ஸ்பெசிஃபிக் ரோல். ஸோ இதுதான் உண்மை. அது அப்படியே அப்ளை பண்ணாலுமே நான் எனக்கு காலில் பேசும்போது உங்ககிட்ட செக்யூரிட்டி கிளியரன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு ரிஜெக்ஷன் அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஒரு 10 இன்டர்வியூ கிட்ட. அதே மாதிரி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரீசன் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் ஹேவிங் அன் ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ காட் ஒன்லி ஃப்ரீலான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஆர்கனைசேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால அந்த ஒரு ரீசனுக்காகவும் வந்துட்டு எனக்கு ரிஜெக்ஷன்ஸ் வந்தது. ஓகேவா? ஸோ தட்டு திடுமாறி முக்கி ஒரு லாஸ்ட்டாக ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தேன் ஒரு இன்டர்வியூவில். பட் அந்த ரவுண்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டுக்குச்சு. ஸோ
அதான் இப்படிதான் மார்க்கெட் இப்படிதான் இருக்கு. இந்த ஒரு ட்ராப் எஸ்சி அண்ட் டிவி கிளியரன்ஸ் அப்படின்ற ஒரு ட்ராப் இருக்கு. சைபர் செக்யூரிட்டி அப்ளை பண்றவங்க கண்டிப்பா இது பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. பிளைண்டா வந்துட்டு உங்களோட கன்சல்டன்சிய பார்த்துட்டு நம்பிட்டு வராதீங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்பலாம் நான் வந்துட்டு ஆக்சுவலி நான் இந்தியா வந்துட்டேன். 2 டேஸ் ஆகுது நான் இந்தியா வந்து. ஏன்னா இங்க வந்து கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் விட்டேன். ஓகேவா? ஸோ நம்மளோட மைண்ட் செட் அப்படி வந்துருச்சு. ப்ளஸ் அவ்வளோ இது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு லைக் ஜாப் கிடைக்கல அப்படின்றபோது கொஞ்சம் பிரேக் எடுத்து நான் இந்தியா வந்திருக்கேன் நான். கிடைச்சதான் I'll be going back and most of the international students has came back since they are not having a job and to be honest இப்போ சைபர் செக்யூரிட்டியில் அப்படின்னு என் பேட்சில் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பர்சன் தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகேவா? ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் he got an experience. He's a Sri Lankan guy. He got an experience like 3 to 4 years back in Sri Lanka and now இப்போ வந்துட்டு NHSல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் ஜாப் சாக் அனாலிசிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 1% மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்கு. மற்றவங்க எல்லாருமே ஓகேவா? இப்போ அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர். அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அசென்ஷியலில் ஒரு 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால he got cracked. அதை தவிர வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாப்னா இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தே ஆர் ஒர்க்கிங் இன் கேர் ஹோம்ஸ், தே ஆர் ஒர்க்கிங் இன் வேர் ஹவுஸ், தே ஆர் ஒர்க்கிங் இன் கால் சென்டர்ஸ். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அவங்க ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு தேர் ஜஸ்ட் ஒர்க்கிங் இன் சம் ரேண்டம் ஜாப்ஸ். ஓகேவா? இந்த ரேண்டம் ஜாப்ஸில் ஒர்க் பண்ணுறது ஓகே, உங்களோட ஃபீஸ் உங்களோட கடன்லாம் அடைச்சிடலாம். பட் திருப்பி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்போ 22ல் நீங்கள் உள்ளே வரீங்கன்னா நான் அந்த 3 years நான் ஃபுல்லாக இருக்கிறேன்னா என்னோட லோன்லாம் நான் அடைச்சிக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 3 இயர்ஸ்னா 25 நீங்கள் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு ரேண்டம் ஜாப்ல இருப்பீங்க. நீங்கள் அந்த உங்களோட வீசா முடியும் போது மறுபடியும் திரும்பி இந்தியா வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஏதோ ஒரு ஜாப்ல 2 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ யூ ஒன்ட் ஹாவ் எனி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் யுவர் கரியர் பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட அகடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு எதுவுமே இருக்காது. உங்களோட டொமைன் ரிலேட்டடாக எந்த ஒரு நாலேஜும் இருக்காது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் வந்துட்டு போகும். 3 இயர்ஸ் அப்படின்றது சும்மா கிடையாது. அது உங்களோட மிட்-20s இருக்கும் போது ஏஜ் அப்படின்றது இட் பிளேஸ் அன் வெரி க்ரூஷியல் ரோல். ஸோ 3 இயர்ஸ் அப்படின்றது நீங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அதனாலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஒரு தொலைநோக்கு பார்வையில் தான் வந்துட்டு நான் வெளியே வந்துட்டேன் இப்போ. ஸோ ஐம் நாட் இன் யூகே ரைட் நவ். ஐம் இன் இந்தியா. ஐம் ஸ்டில் அப்ளைங் ஜாப்ஸ் இன் யூகே. ஐ காட் வீசா. ஸோ கிடச்சதுன்னா I'll be going back. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி தான். ஸோ தே ஹவ் ஜஸ்ட் கேம் டு இந்தியா. ஸோ தே ஆர் பிளானிங் டு கம் டு இந்தியா. லைக் வேலை இல்லை அங்கே ஓப்பனாக சொல்ல போனோம்னா ரேண்டமாக ஏதோ ஒரு ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டு இந்த இயர் வரைக்கும் பார்ப்பேன் அப்படிலாம் நான் வந்துருவேன் ப்ரோ அப்படின்னு தான் என்கிட்ட எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அங்கே இருக்கவங்க. ஸோ இதான் ரியாலிட்டி, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எஸ்சி கிளியரன்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ மெசேஜ் கால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஓகே. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இது ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்ட் ரோலுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அவங்க வந்துட்டு இதாக சொன்னாங்க, தேங்க்யூ ஃபார் கெட்டிங் பேக் டு மீ. This position does require security clearance. Unfortunately, this position would not be suitable for yourself. ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த கால்லையும் மோஸ்ட் ஆஃப் த மெசேஜஸ்லையும் எனக்கு வருது. ஓகேவா? ஸோ இப்படி தான் போயிட்டுருக்குது எனக்கு. ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் சைபர் செக்யூரிட்டின்னு அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு ஃபேக்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி கிளியரன்ஸில் நீங்கள் மாட்டுவீங்க. ஸோ அப்படி மாட்டும் போது உங்களால் ஜாப்ஸுக்கு அப்ளை கூட பண்ண முடியாது. ஒரு சில ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம், பட் இன்டர்வியூ கிராக் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டெப். கால் இன்டர்வியூ கிராக் பண்ணணும், ஃபைனல் இன்டர்வியூ கிராக் பண்ணணும். அது வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கிராக் பண்ண முடியும். ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ. மற்றது வேறு ஓகே. கீ பாயிண்ட்ஸ் டு நோட்டீஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட கன்சல்டன்சியை தயவு செஞ்சு பிலீவ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க பிளைண்டாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், மந்த்லி அச்சீவ்மெண்ட். நான் இவ்வளோ பேரை சேர்க்கணும், இவ்வளோ பேரை இவ்வளோ பேர் வந்துட்டு இந்த யூனிவர்சிட்டியில் சேர்த்துக்கணும் அப்படின்றது மந்த்லி டார்கெட் இருக்கும். ஸோ அவங்க கண்டிப்பாக உங்களோட பேரண்ட்ஸையோ இல்லை உங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு இப்போ என்ன மாதிரி இன்டர்நேஷ்னல் இப்போ லைக் யூகேல இருக்கவங்களையோ ஆர்எல்ஸ் அங்கே உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தாங்களோ அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் கேளுங்க, ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது, உள்ளே வரலாமா இப்போ அப்படின்றத நீங்கள் கேளுங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேவா கைஸ்? அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் யுவர் செல்ஃப் பிஃபோர் சூசிங் அன் யூனிவர்சிட்டி. இதுதான் ரொம்ப ரொம்ப மெயின். பேஸ்ட் ஆன் யுவர் ரெப்யூட்டேஷன் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உங்களோட யூனிவர்சிட்டி வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன், நான் படித்த யூனிவர்சிட்டி இட் இஸ் வெரி வெரி பெஸ்ட். நீங்கள் வேணும்னா சேரலாம், இது ப்ரொமோஷன் கிடையாது, பட் யூ கேன். காஸ்ட் ஆஃப் லிவிங் கம்மி, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கம்மி. ஸோ அது ஒரு பெட்டர் அண்ட் பெஸ்ட். எனக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13+ ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் கம்மி தான். ஸோ எனக்கு ஒரு 20 எல்லாமே முடிஞ்சிருச்சு எனக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்பலாம் எனக்கு எடுக்கவே இல்லை.
அதே மாதிரி வந்துட்டு டோன்ட் அப்ளை அஸ் ஃப்ரெஷர். இது நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். உங்களுக்கு ஒரு 3 to 4 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுங்க. அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. ஒரு 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அதுக்கடுத்தது யூகேக்குள்ளே நீங்கள் வர ட்ரை பண்ணுங்க guys. ஸோ இதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இதான் என்னோட ஜேர்னி கூட. ஸோ ஃபர்தராக நான் அப்டேட் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி ஃபர்தராக நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு கண்டினியூஸாக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். Let's see how it goes guys. So keep supporting. So that's it for the video guys. So we can meet in next video. Thank you so much for watching. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். So just see through it guys. Thank you so much.